சங்கத்தின் சார்பில் சாவுத்திரிபாய் பூலே வாழ்வும் போராட்டமும் என்கிற தலைப்பிலே இங்கே ஒரு கூட்டம், ஒரு தொடர், ஒரு சிறப்பான கூட்டம் ஒன்று இணைய வழியிலே ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. திணை என்கிற இந்த அமைப்பு, அந்த அழைப்புதலிலே தமிழருக்கான தனித்துவ தளம் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக அதை நான் பார்க்கிறேன். ஒரு தமிழருக்கான ஒரு தனித்துவ தளமாக தொடர்ந்து இதிலே பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திணை அமெரிக்கா சங்கத்திலே பேச வேண்டும் என்று ஐயா பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அறிவுச்சுடர் என்கிற ஒரு காணொளி தளத்தை நடத்தி கொண்டிருக்கிற அழகிரிசாமி ஐயா அவர்கள்தான் முதலிலே கேட்டார்கள். ஐயா, நான் பேசுகிறேன், சாவுத்திரிபாய் பூலேவுடைய அகவை நாளிலே பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் திணை அமெரிக்க சங்கத்திலே அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் கட்டாயம் பேசுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஐயா இளமாறன் பெருமாள் அவர்கள் தொடர்பு கொண்டு தொடர்ந்து என்னை அவர்கள் தொடர்ந்து தொலைபேசி செய்து கேட்டார்கள். ஆனால் அவருக்கு அவர் பேசும்போதெல்லாம் ஒரு முறையான தொடர்ந்து அவரோடு என்னால் உரையாட முடியவில்லை. அது எனக்கு ஒரு மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் தொடர்ந்து என்னை பின்பற்றி தொடர்ந்து என்னிடம் அவர்கள் 1-2 முறை பேசினார்கள். ஐயா, உங்களை பற்றிய ஒரு குறிப்பை பேச வேண்டும், சொல்ல வேண்டும், ஒரு குறிப்பு தாருங்கள், ஒரு தன்விவர குறிப்பு இருந்தால் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள். அதை கூட நான் அனுப்பி வைக்கவில்லை. அவரிடம் நான் வருத்தத்தை தெரிவித்தேன். இப்படி என்னுடைய பேச்சை கேட்பதற்கு, சாவுத்திரிபாய் பூலே வாழ்வும் போராட்டம் என்கிற தலைப்பிலே என்னுடைய பேச்சை கேட்பதற்கு, நான் உரையாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்து ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்ட தேதியில் என்னால் பேச முடியவில்லை. அதற்கு அடுத்த நாள் பேசுகிறேன் என்று சொன்ன போதும் கூட அதை அவர்கள் மனமோந்து ஏற்று எனக்கு வாய்ப்பளித்தார்கள். அதற்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா இளமாறன் பெருமாள் அவர்களே, இந்த நிகழ்வை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கிற நியூ ஜெர்சி அமெரிக்கா நாட்டிலே இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா விஜயராஜ் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த இணையவழி சொற்பொழிவிலே கலந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றி கலந்த வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாவுத்திரிபாய் பூலேவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது ஜோதிராவ் பூலேவை பற்றியான நூல்கள் வந்திருக்கிறது, சாவுத்திரிபாய் பூலேவை பற்றி நூல்கள் வந்திருக்கிறதா என்கிற ஒரு தேடல் நான் முயற்சி எடுத்தேன், தேடுவதற்கான ஒரு முயற்சி எடுத்தேன். ஜோதிராவ் பூலே பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சாவுத்திரிபாய் பூலேவை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர்களுடைய பணிகளை பற்றி, இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் பெரிதாக எதுவும் படித்ததில்லை. துண்டு துண்டு செய்திகளாக நான் கேள்விப்பட்டதுதான். ஆனால் சாவுத்திரிபாய் பூலேவை பற்றி பேச வேண்டும் என்று திணை அமெரிக்க சங்கத்தினுடைய ஐயா இளமாறன் பெருமாள் போன்றவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகு இதை ஒரு வாய்ப்பாக கருதி நான்
கட்டாயம் சாவித்ரிபாய் பூலே பற்றி பேச வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவரை பற்றிய நூல்களை நான் தேடி போன போது பரிசல் என்கிற மிக முக்கியமான ஒரு பதிப்பகம் தமிழ்நாட்டிலே செயல்படுகிறது. அந்த பதிப்பகம்தான் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மறைக்கப்பட்ட விடுதலை போராளி சாவித்ரிபாய் பூலேவின் வாழ்வும் போராட்டமும் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் கிட்டத்தட்ட 109 பக்கங்களை கொண்ட புத்தகம் அது. அந்த நூலை அப்படி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த நூலை நான் அவரிடத்திலே போய் அதை வாங்கி என்னுடைய பணிகளுக்கு ஊடாக அதை நான் படிக்க தொடங்கினேன். அப்படி படிக்க தொடங்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் சில பக்கங்களை நான் படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய மாணவர் தம்பி அருண் அவர்கள் சாவித்ரிபாய் பூலேவை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று வந்ததை புலனகத்திலே அனுப்பி வைத்திருந்தார். தமிழ் இந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஏட்டிலே, அந்த நாளேட்டிலே ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6ஆம் பக்கத்திலே சாவித்ரிபாய் பூலே இந்திய பெண்களின் விடிவெள்ளி, தனது வாழ்வை பெண் கல்விக்கே ஒப்படைத்தவர் சாவித்ரிபாய் என்று ஒரு கட்டுரை ஒன்று வெளிவந்ததையும் நான் பார்த்தேன், அதை படித்தேன். அந்த கட்டுரையை எழுதியவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் முத்துநிலவன் அவர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். இப்படி தமிழ் இந்து திசையில் வந்த ஒரு கட்டுரை பரிசல் நூலகம், பரிசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற சாவித்ரிபாய் பூலேவினுடைய வாழ்வும் போராட்டமும் என்கிற இந்த 2 தரவுகள் தான் எனக்கு கிடைத்தது. நான் படித்தேன். சாவித்ரிபாய் பூலேவை பற்றி வேறு ஏதாவது இருக்கிறதா என்று இணையத்திலெல்லாம் தேடி பார்த்தேன். ஆனால் துண்டு துண்டான நூல்கள் தான் இருக்கிறது. சரி, வேறு யாரிடமாவது கேட்டு பார்க்கலாம் என்று என்னுடைய மரியாதைக்குரிய தோழர் பேராசான் கஜேந்திரன் அவரிடம் நான் வந்து அதை கேட்டேன். அவர் சொன்னார், நீண்ட நாளுக்கு முன்பாக தலித் முரசு என்கிற ஒரு ஏட்டிலே அதை பற்றிய செய்திகள், சாவித்ரிபாய் பூலேவை பற்றிய செய்திகள், சில கட்டுரைகள் வெளிவந்திருப்பதாக அவர் சொன்னார். இப்பொழுது தலித் முரசு ஏடு வெளிவரவில்லை. அதற்கு பிறகு புதிய காற்று என்கிற ஒரு ஏட்டிலே சில கட்டுரைகள் வந்ததாகவும் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் உடனடியாக என்னால் திரட்ட முடியவில்லை. ஆனால் இந்த பரிசல் நூல் நிலையம் வெளியிட்டிருக்கிற நூலையும் முத்துநிலவன் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த நூலையும் கட்டுரையையும் நான் படித்தேன். அதை படித்த போது எனக்கு அதை படிக்க படிக்க பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு வினாக்கள் மனதுக்குள்ளே வந்து எழுந்தது. பொதுவாக சாவித்ரிபாய் பூலே, அவரது கணவர் ஜோதிராவ் பாய் பூலே, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் என்று இந்த தலைவர்களை எல்லாம் பற்றி இன்றைக்கும் கூட அவர்களை பற்றி, அவருடைய பணிகளை பற்றி பேசுவது, அதை விவாதிப்பதை பெரும்பாலும் புரட்சிகர அரசியல் பேசுகிற கம்யூனிஸ்டுகள் அதை ஒரு சீர்திருத்தக்காரர்களாக, அவர்கள் எல்லாம் ஒரு சீர்திருத்தக்காரர்கள், அவர்களுடைய பணி என்பது அவ்வளவாக ஒரு விடுதலைக்குரிய பணியாக இல்லை என்பது போலத்தான் பல தோழர்கள், பல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற பலரும் அவர்களை ஒரு சீர்திருத்தவாதியாக மட்டுமே சுருக்கி பார்க்கிற ஒரு போக்கு இருப்பதை நான் வந்து இன்றைக்கும் கூட உணர்கிறேன். இன்றைக்கும் கூட அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்காத,
ஒரு பிரிட்டிஷ்காரனை ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்பதை போல ஒரு கைகூலி அல்லது ஒரு ஏகாதிபத்திய தாசர்கள் என்கிற பொருளெல்லாம் ஒரு குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இன்றைக்கும் இருக்கிறது. இப்படி ஆனால் அதிலிருந்து சிலர் அப்படி சொல்வதிலிருந்து சிலர் விலகி இன்றைக்கு அவர்களெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு போக்காக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக வரலாறு என்பது பற்றி நாம் கவனித்தால், வரலாறு என்றால் என்ன அப்படின்னு கவனித்தால், இந்த வரலாறு என்பது பெரும்பாலும் என்னவாக இருக்கிறது என்றால், குறிப்பாக ஜோதிராவ் பூலே, அம்பேத்கர், பெரியார், அண்ணா இவர்களெல்லாம் ஆதரிக்கிற, இவர்களெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற, இவர்கள் பக்கத்திலிருந்து வாதிடுகிற, வாதுரை செய்கிறவர்கள், அவர்களுக்கென்று ஒரு வரலாற்று கண்ணோட்டம் இருக்கிறது. அவர்கள் வரலாறு குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால், பொதுவாக இந்த பார்ப்பனியம் உருவாக்கி வைத்திருக்கிற கட்டுக்கதைகள், சாதி ஆதிக்க கருத்து படிமங்கள், இப்படித்தான் இந்த வரலாறு உருவாக்கி வைத்திருக்கிறார். வரலாற்றை உருவாக்கியவர்கள் ஆதிக்க கருத்துக்களை, சாதி ஆதிக்க கருத்துக்களை, பார்ப்பனிய கருத்துக்களைத்தான் அவர்கள் ஒரு வரலாற்றை எழுதுகிறவர்கள் இந்த கண்ணோட்டத்தோடு தான் வரலாறுகள் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு அடித்தட்டு மக்கள் கண்ணோட்டத்தில், அடித்தள சாதி மக்கள் கண்ணோட்டத்தில் இதையெல்லாம் கட்டுடைத்து ஒரு பார்ப்பனிய நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி செய்து அப்படி ஒரு பார்ப்பனிய நீக்கம் செய்து சாதி ஆதிக்க தன்மையிலான போக்குகளை, படிமங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி முதலில் இந்த செயல்பாட்டுக்கெல்லாம் குரல் கொடுத்ததோடு அந்த கண்ணோட்டத்தில் பல நூல்களை, கவிதைகளை, கட்டுரைகளை எல்லாம் எழுதியவர்கள் என்பவர்கள் யாரென்றால், அவர்களெல்லாம் அடிப்படையிலே நம்ம மகாத்மா ஜோதிபா பூலே போன்றவர்கள், சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் தான் இந்த கண்ணோட்டத்தில் வரலாற்றை பார்க்கக்கூடியவர்கள். அப்ப இன்றைக்கு வரலாற்றை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறவர்கள் இவர்கள்தான். இந்த கண்ணோட்டம் தான் மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு தமிழிலே மகாத்மா ஜோதிபா பூலே நமக்கு அறிமுகமாகிறார். ஜோதிபா பூலேவே தாமதமாக நமக்கு தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமாகிறார் என்றால், அவருடைய துணைவியார் சாவித்திரிபாய் பூலே பற்றி நாம் என்ன சொல்லுவது? அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல்கள், அவர் போராடிய செய்திகள், அவருடைய கவிதைகள், அவர் ஜோதிராவ் பூலேவுக்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் நமக்கு மிக மிக தாமதமாக தான் கிடைத்திருக்கிறது. இப்படி சாவித்திரிபாய் பூலேவை பற்றி, அவர் பற்றி நூல்கள் இல்லை, குறிப்புகள் இல்லை என்கிற ஒரு குறையை போக்குவதற்கு இந்த பரிசல் என்கிற இந்த வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கிற 2021 அக்டோபர் 2021 அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தமிழிலே கோவிந்தசாமி என்கிற ஒரு தோழர் இதை மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நூலானது பிரஜ் ரஞ்சன்மணி, பமீலா சார்த்தர் என்கிறவர்கள் இதன் தொகுப்பாசிரியர்களாக இருந்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் வழியாகத்தான் தமிழ் சமூகத்திலே, தமிழ்நாட்டிலே நாம்
சாவித்திரிபாய் பூலேவை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்துதான் இன்றைக்கு நான் இந்த இணையவழியிலே நான் இந்த சொற்பொழிவை தருகிறேன். ஆனால் இந்த புத்தகம் வெறும் ஒரு வாழ்க்கை வரலாற்று குறிப்பாக மட்டும் இந்த நூல் இல்லை. பொதுவாக வாழ்க்கை வரலாறு குறித்து எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. பிறந்தார், வளர்ந்தார், இறந்தார், தொடக்க கல்வி இங்கே படித்தார், பிறகு கல்லூரி படித்தார், திருமணம் செய்தார், குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் என்கிறபடியான ஒரு வாழ்க்கை வரலாற்று தன்மையிலான ஒரு நூலை படிப்பதில் எனக்கு பெரிய ஆர்வம் இருப்பதில்லை. பொதுவாகவே ஒரு வாழ்க்கை வரலாற்றை அறிவதிலே இருக்கிற சில சங்கடங்கள், சில சிக்கல்களை நான் அறிந்தவன். பொதுவாகவே ஒரு தனிமனித வாழ்க்கையிலும் கூட நான் சொந்த வாழ்க்கை குறித்தெல்லாம் நான் பெருசாக யாரிடமும் விசாரிப்பதில்லை, நான் அதை பற்றி கேட்பதில்லை. அப்படி ஒரு மனநிலை கொண்டவன் நான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடந்து அவன் தருகிற சிந்தனைகள், அவன் ஆற்றிய பணிகள், இது குறித்து தான் அதிகமாக பேச வேண்டும் என்று கருதுகிறவன் நான். அந்த அடிப்படையிலே இந்த சாவித்திரிபாய் பூலேவை பற்றிய நூலாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. தமிழிலே வெளிவந்த ஒரு முதல் நூலாகவும் இந்த நூல் அமைந்திருக்கிறது. சாவித்திரிபாய் பூலேவினுடைய வாழ்வும் போராட்டமும் என்கிற நூல் தான் தமிழிலே இருக்கிற ஒரு முக்கியமான முதல் நூல் என்று சொல்லப்படுகிறது. நான் இந்த நூலின் ஊடாகத்தான் சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே நான் வைக்கப் போகிறேன். இப்படி இந்த சாவித்திரிபாய் பூலே தன்னுடைய கணவர் ஜோதிராவ் பூலே அவருடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருந்து வந்த ஒரு துணைவியாராக, ஒரு துணையாக இவர் இருந்தார். கணவரினுடைய லட்சியங்களை முழுமையாகவும் உணர்வு பூர்வமாகவும் அவர் அறிந்து அதை புரிந்து வைத்து சாவித்திரிபாய் பூலே தன்னுடைய பணியை ஆற்றினார் என்பது மிக முக்கியமானது. ஆனால் இந்த நூலிலே ஒரு விமர்சனமும் இருக்கிறது. சாவித்திரிபாய் பூலே ஜோதிராவ் பூலேவின் நிழலில் அவருக்கு ஒரு துணையாக இருந்தார் என்பதாக மட்டும் பொருள் கொள்வது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது என்று இந்த நூலிலேயே எஸ். பாலச்சந்திரன் என்கிற ஒரு தோழர் ஒரு குறிப்பை அதிலே முன்வைக்கிறார். ஏனென்றால் ஒரு பெண் விடுதலை, ஒரு பெண்ணிய விடுதலை என்று நாம் பார்க்கிற போது நாம் ஒவ்வொருவருடைய தனித்துவத்தையும் தனித்துவம் கொண்ட ஆளுமையையும் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, ஒருவருக்கு துணையாக இருந்தார், கணவர் நிழலிலே மனைவி இளப்பாறினார், கணவருக்காகவே செயல்பட்டார் என்பது போன்ற ஒரு தன்மையிலே ஒரு செய்தி சொல்லப்படுமானால் அதை நாம் மறுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த நூலிலே பாலச்சந்திரன் குறிப்பிடுகிறார். இது இப்படி ஒரு அடிப்படையான செய்தியும் இதிலே இருக்கிறது. ஜோதிராவ் பூலேவினுடைய வாழ்க்கை வரலாறு என்பது முதலில் தமிழில் வெளிவந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சாவித்திரிபாய் பூலேவினுடைய வாழ்க்கை வரலாறு வந்தது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே ஜோதிராவ் பூலேவை பற்றி யார் எழுதினார் என்றால் தனஞ்சய் கீர் என்கிற ஒருவர் அதை எழுதினார். அது தமிழிலே கோவிந்தசாமி அவர்களால் அது மொழிபெயர்க்கப்பட்டு வெளியே வந்தது. இப்பொழுது சாவித்திரிபாய் பூலே அவருடைய நூல், அதையும் கோவிந்தசாமி தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ஜான்சி ராணி, ராணி சென்னம்மா, பண்டிதர் ரமாபாய், இப்படி நாம் சொல்லுகிற ஒரு பெண் வரிசையிலே ஒரு போற்றத்தக்கவராக சாவித்திரிபாய் பூலே அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையைத்தான் அறிந்து கொள்கிற வகையிலே ஆங்கில மொழியிலே கூட கிடைக்காத இந்த குறிப்புகளை எல்லாம்
மதிப்பிற்குரிய ரஞ்சன்மணி, பிரஜ் ரஞ்சன்மணி, பமிலா சார்த்தர் ஆகியோர்கள் தொகுப்பாசிரியராக இருந்து இந்த நூலை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். A Forgotten Liberator, The Life and Struggle of சாவித்ரிபாய் பூலே என்கிற இந்த நூலைத்தான் தமிழிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வரையிலே தமிழிலே ஒரு நூல் கூட சாவித்ரிபாய் பூலேயை பற்றி கிடையாது என்கிற குறிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு சிறு நூலாக, ஒரு குறுநூலாக வந்த இந்த புத்தகம்தான் மிக அடிப்படையான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து தான் நாம் பலவற்றை நாம் இங்கே பேச இருக்கிறோம். அதற்கு முன்னாலே நாம் சாவித்ரிபாய் பூலேவின் வாழ்க்கை வரலாற்றை எந்த பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும், எப்படி பார்த்தால் அது முறையாக இருக்கும், ஒரு தர்க்கமாக இருக்கும் என்று சொல்வதற்கு முன்னாலே சாவித்ரிபாய் பூலேவை பற்றிய சில குறிப்புகளை நாம் விரைவாக பார்த்து விடலாம் என்று நான் கருதுகிறேன். 3/1/1831 மகாராஷ்டிராவிலே சதாரா மாவட்டத்தில் நைகான் என்கிற ஊரிலே பிறந்தவர் சாவித்ரிபாய் பூலே. 1840 ஜோதிராவ் பூலேவுக்கு மனம் செய்து வைக்கப்படுகிறார். அவர் திருமணம் அவருக்கு நடக்கிறது. அதாவது அவர் 66 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். தன்னுடைய 9வது வயதிலே அவருக்கு திருமணம் நடக்கிறது. 1841 அவர் வீட்டிலே கல்வி பயில தொடங்குகிறார். 47 அவர் அகமதாபாத்திலே ஆசிரியர் பயிற்சி பெறுகிறார். அதாவது தன்னுடைய 16வது அகவையிலே அவர் ஆசிரியர் பயிற்சி பெறுகிறார். தன்னுடைய கணவர் ஜோதிராவ் பூலேவிடம் இணைந்து தீண்டத்தகாத, அதாவது ஒடுக்கப்பட்ட சாதிகளை சார்ந்த சிறுமிகளுக்கான ஒரு பள்ளியை பூனாவில் அவர்கள் நிறுவுகிறார்கள். இந்த பூலே தம்பதியை நிறுவுகிறார்கள். 49 பூனா, சதாரா, அகமத் நகர் போன்ற இடங்களிலே மேலும் மேலும் பல பள்ளிகளை தொடங்கி ஜோதிபா பூலேவுக்கு ஒரு அணுக்கமாக, துணையாக இருந்து செயல்படுகிறார். 49 அந்த 49 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி கற்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள், பள்ளிகளை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்தும் போது ஜோதிராவ் பூலேவினுடைய தந்தையார் அதற்கு பெரிய அனுமதியை வழங்கவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி தருவதனால் வருகிற நெருக்கடிகளை உணர்ந்த ஜோதிராவ் பூலேவினுடைய அப்பா சாவித்ரிபாய் பூலேவினுடைய மாமனார் இந்த இருவரையும், பூலே தம்பதிகள் இருவரையும் வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறார். 49 52 மீண்டும் இரு பள்ளிகளை இந்த தம்பதிகள் தொடங்குகிறார்கள். 52 நல்லாசிரியர் விருது கிடைக்கிறது. பிறகு 52 தொடர்ந்து 11வது மாதத்திலே கல்வியில் ஆற்றிய முன்னோடி பணிகளுக்காக கல்வித்துறை பூலே தம்பதிகளை கௌரவிக்கிறது, சிறப்பு செய்கிறது. 54 கவிய பூலே என்ற தலைப்பிலே தன்னுடைய கவிதை நூலை சாவித்ரிபாய் வெளியிடுகிறார். 55 தொழிலாளர்களுக்கும் உழவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இரவு பள்ளிகளை அவர்கள் தொடங்குகிறார்கள். 56 ஜோதிராவினுடைய உரையை தொகுத்து ஒரு நூலை சாவித்ரிபாய் பூலே கொண்டு வருகிறார். 60 கள்ள உறவில் பிறந்த குழந்தைகளுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் ஒரு மறுவாழ்வு இல்லத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். இது எவ்வளவு ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி. ஏனென்றால் சமூகத்தில் ஒரு பண்பாட்டை, ஒரு பிற்போக்கான ஒரு பார்ப்பனிய பண்பாட்டை கடைபிடிக்கிற
இந்திய சமூகத்தில், இந்திய துணைக்கண்டத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட, காதலித்து மனம் திறந்து திருமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு மிக மோசமான ஒரு வாழ்க்கை சூழலில் ஒரு விபத்தாக கள்ள உறவில் பிறக்கிற குழந்தைகளை நாம் ஒதுக்கி வைக்காமல், ஆனால் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், அப்படி ஒதுக்கி வைக்காமல் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு மறுவாழ்வு மையத்தை கட்டி 1863 இந்த பூலே தம்பதியினர், சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் செய்திருக்கிற பணி என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. 68 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாவித்திரிபாய் பூலே அவர்கள் தன் வீட்டிலே இருந்த நீர் தொட்டியை அவர்களுக்கு திறந்து விட்டிருக்கிறார்கள். 73 அவர்களுடைய பணி என்பது சத்திய சோதக் சமாஜம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் மிக தீவிரமாக தன்னுடைய தொண்டை அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். 74 ஒரு பார்ப்பன விதவையின் மகனை தத்தெடுத்து யஸ்வந்த் என்று பெயர் சூட்டி அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். பார்ப்பனியம் என்பது நம்மை வாழ்நாள் முழுக்க நம்மை ஒடுக்கி கொண்டிருந்த ஒரு காலத்தில், ஒரு சூழலில் நம்மை மேல் கீழ் என்று பிரித்து வைத்து, நம்மை பாகுபடுத்தி, நம்மை இழிவுபடுத்தி வைத்திருந்த அந்த காலத்தில் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த பூலே தம்பதியினர் 74 ஒரு பார்ப்பன விதவையின் மகனை தத்தெடுத்து யஸ்வந்த் என்று பெயர் சூட்டி அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. இப்படியான ஒரு செயல்பாட்டை செய்தவர்களை நாம் வெறும் சீர்திருத்தவாதி என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. 75 77 இந்த காலத்தில் சாவித்திரிபாய் பூலே அவர்கள் மேற்கு மராட்டியத்திலே பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே தங்களுடைய சமாஜ ஊழியர்களின் துணையோடு நிவாரணப் பணிகளை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். 1890 கணவர் ஜோதிராவ் மரணமடைந்து விட்டார். அவர் மரணமடைந்த பிறகு 91 பவன்காசி சுபோத் ரத்னாகர் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை நூலை கொண்டு வருகிறார் நம்முடைய சாவித்திரிபாய் பூலே அவர்கள். ஒரு சிறந்த கவிஞர். 93 கணவர் தொடங்கிய இந்த சத்திய சோதக் சமாஜத்தினுடைய தலைமை பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை அவர் தொடர்கிறார். எப்படி பெரியாருடைய பணியை தொடர்ந்து மணியம்மை அவர்கள் தொடர்ந்தார்களோ அதை போல அவர் தொடர்கிறார். பஞ்சம் ஏற்படுகிறது 96 அந்த பஞ்சத்திலே பல்வேறு நிவாரண பணிகளை அவர்கள் இறங்கி சாவித்திரிபாய் அவர்கள் செய்கிறார்கள். 1897 ஒரு கடுமையான கொள்ளை நோய் ஏற்படுகிறது. அந்த கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொண்டாற்றும் போது சாவித்திரிபாய் மரணமடைந்து விடுகிறார். இப்படி இவர்களுடைய இந்த வாழ்க்கை என்பது, இவருடைய வாழ்க்கை என்பது இப்படி கட்டங்கட்டமாக ஒரு ஒரு நிரல்படுத்தி அதை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். இப்படி இவர்கள் செய்திருக்கிற இந்த பணிகள், அவர்கள் வாழ்க்கையின் ஊடாக அவர்கள் செய்திருக்கிற இந்த போராட்ட பணிகளை நாம் எந்த பின்னணியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பலரும் இந்த நூலிலே பேசியிருக்கிறார்கள். சில முக்கியமான ஆளுமைகள் இந்த பணிகளுக்கு பின்னால் இருக்கிற சில சிந்தனை முறைகளை அவர்கள் பேசுகிறார்கள். இந்த சிந்தனை முறை என்பது மிக அடிப்படையானது. குறிப்பாக இதிலே கெயில் ஓமெத் என்கிறவர், சுனில் சார்த்தர், விக்டர் பால் போன்றவர்கள் இவருடைய பணிகளுக்கு பின்னாலே இருக்கிற ஒரு சிந்தனையை, ஒரு தர்க்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த தர்க்கம் என்பது மிக முக்கியமானது. வெறும் இவருடைய வாழ்க்கையை வெறும்
பிறந்தார், வளர்ந்தார், பிறகு மறைந்தார் என்பது மட்டுமல்லாமல் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே எந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், எப்படி அவர்கள் அப்படி பணியாற்றினார்கள் என்கிற சிந்தனை கண்ணோட்டம் என்பது மிக அடிப்படையான கண்ணோட்டமாக இருக்கிறது. விக்டர் பால் போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சாவித்திரிபாய் பூலே அவருடைய பயணம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு பயணமாக இருக்கிறது. உண்மையை தேடி போகிற பயணமாக இருக்கிறது. என்னவென்றால், அறியாமை என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கூறு இருக்கிறது. அது என்ன அறியாமை என்றால், இந்த பார்ப்பனியம் உருவாக்கி வைத்திருக்கிற மடமை அறியாமை. இந்த அறியாமை என்ன செய்கிறது என்றால், இந்த அறியாமையை தான் பார்ப்பனியம் ஆதிக்க சக்திகள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய சுயநல அதிகாரத்திற்காக, பதவி மோகத்திற்காக இந்த அறியாமையில் இருக்கிற மக்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு இந்த அறியாமையை பயன்படுத்தி நமது வழிக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் என்று அவர்களை அந்த அறியாமையின் பேரிலே மக்களை ஒடுக்குகிறார்கள். இன்றைக்கும் இந்தியாவிலே அறியாமை, மடமை, இந்துத்துவ அறியாமை, ஒரு சமய பழக்க வழக்கம் என்பது மிக அடிப்படையாக இருக்கிறது. இது மக்களை வீழ்த்துகிறது. இந்த அறியாமையில் வாழ்கிற ஒருவன், இவன் அறியாமையில் இருக்கிறான் என்று தெரிந்துவிட்டால் அவனை எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு விடலாம் என்கிற அடிப்படையிலே பார்ப்பனியம் இன்றைக்கு அப்படித்தான், இன்றைய வரையிலும் அப்படி செய்கிறது. இப்படி மிக முக்கியமான ஒரு அறியாமை கூறாக இருக்கிற ஒரு பார்ப்பனியம், ஒரு சாதியை புனிதப்படுத்துகிற, சாதியின் மிக அடிப்படையான கருத்தியலாக இருக்கிற பார்ப்பனியம் பல நூற்றாண்டுகளாக ஒரு கலை நேர்த்தியோடு, அதாவது மாக்கியவெல்லின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மாக்கியவெல்லி ஒரு இத்தாலிக்காரர் என்று நினைக்கிறேன். அவர் எப்படி ராஜதந்திரமாக ஒன்றை செய்தாரோ அதை போல பார்ப்பனியம் இன்றைக்கு சாவித்திரிபாய் பூலே காலத்திலும் இன்றைக்கும் கூட அது நம்முடைய நவீன இந்தியாவிலே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது இந்த மக்களினுடைய அறியாமையில் மக்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒன்றை வசதியாக பயன்படுத்தி இன்றைக்கு பார்ப்பனியம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராகத்தான் சாவித்திரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே போன்றவர்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். ஆனால் இப்படி போராடுகிற இந்த பார்ப்பனியத்தை, கல்வியை மறுத்த பார்ப்பனியத்தை, படிக்கக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது என்று சொல்லுகிற இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து ஜோதிராவ் பூலே போன்றவர்கள் தொடங்கி இன்றைக்கு திராவிட மாடல் அரசாக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் வரை தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒன்றை முன்னிறுத்துகிற இந்த காலத்திலும் பார்ப்பனியம் படிக்க விடாமல் தடுக்கிறது என்று சொன்னால், சாவித்திரிபாய் பூலே காலத்திலும் அது மிக ராஜதந்திரத்தோடு செயல்பட்டது. அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் போது பொதுவாக சாவித்திரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே போன்றவர்களை, அவருடைய பணிகளை குறைத்து மதிப்பிடுவது என்கிற போக்குத்தான் தொடர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசுகிறோம், சுதந்திர போராட்டம் பற்றியெல்லாம் பேசுகிறோம். பிரிட்டிஷ் காலத்திலேயே போராடிய சுதந்திர போராட்டம் பற்றிய வரலாறு, பிரிட்டிஷ் கால இந்தியா குறித்தெல்லாம் நாம் பேசுகிறோம், விவாதிக்கிறோம் என்றால் அந்த நூல்கள் எல்லாம், பிரிட்டிஷ் காலத்திலே போராடிய சுதந்திர போராட்டம் பற்றிய நூல்கள் எல்லாம் என்ன பேசுகிறது? இப்ப நம்மள ஏகாதிபத்தியத்தினுடைய கைகூலி என்கிறார்கள்.
ஜோதிராவ் பூலே தொடங்கி இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்கம் எல்லாம் ஏகாதிபத்தியத்தினுடைய தாசர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலுமேயே மெய்யாலுமேயே சுதந்திர போராட்டம் என்பது என்ன? இன்றைக்கு இந்த பிரிட்டிஷ் கால இந்தியா குறித்து எழுதப்பட்ட நூல்கள் என்ன சொல்லுகிறது என்றால், பிரிட்டிஷ் கால இந்தியா பற்றி எழுதப்பட்ட நூல்கள் எல்லாமே, பிரதிகள் எல்லாமே ஒரு பார்ப்பனிய உலக பார்வையைத்தான் அது பேசுகிறது. அப்படித்தான் அது தொடர்ந்து உரையாடுகிறது. இப்படி ஒரு முழுக்க முழுக்க ஒரு சாதிய விடுதலைக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடுகிறவர்களை மதிக்காமல், அவர்களின் குரல்களை சீர்தூக்கி பார்க்காமல், ஒரு மேட்டுக்குடி பண்போடுதான் இந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து பிரிட்டிஷாரை எதிர்த்தவர்கள் குறித்த வரலாற்றை எழுதும் போது ஒரு மேட்டுக்குடி பண்போடு, ஒரு பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட பண்போடுதான் அவர்களெல்லாம் இதை எழுதியிருக்கிறார்கள். இந்த சுதந்திர போராட்ட வரலாறை உன்னதமான வரலாறு என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான வரலாறு, ஒரு பண்பாட்டு சகாப்தம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்த இந்திய விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம் பற்றி பேசும்போது இந்த சமூக சீர்திருத்த, சமூக விடுதலை போராட்டத்தை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். இந்தியாவை ஒடுக்கிய பிரிட்டிஷ்காரர்களை, எல்லா பிரச்சனைக்கும் பிரிட்டிஷ்காரர்கள் தான், எல்லா விடுதலைக்கும் இடையூறான, வெறுப்பிற்கு இடமான, உள்நாட்டு சிக்கலுக்கும் கூட பிரிட்டிஷ்காரன் தான் காரணம் என்று ஒரு பொதுமக்களை ஏமாற்றுகிற ஒரு சுதந்திர போராட்ட வரலாற்றை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, சாவித்திரிபாய் பூலே மேற்கொண்ட போராட்டத்தை அங்கீகரிக்காமல், அதை பற்றி விவாதிக்காமல், அதை சுருக்கி புரிந்து கொண்டு, அவர்கள் காலத்திலே நடைபெற்ற விடுதலை போராட்டங்களை உயர்த்தி பிடித்து, உள்நாட்டு சிக்கலுக்கும் கூட பிரிட்டிஷ்காரன் தான் காரணம் என்று பேசுவது ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஒரு தேசபக்தி அல்லது தேசியம் என்பது அன்றைக்கு அதிகாரத்தையும் செல்வத்தையும் கைப்பற்றுவதற்கான ஒரு மேட்டுக்குடிகளினுடைய ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு ரிலே ரேஸ் என்று சொல்லுவார்களே, அதை போலத்தான் நடந்தது. ஏனென்றால் இப்படி அந்த போராட்டம், அந்த ஏகாதிபத்திய போராட்டம் ஒரு பக்கம் நடந்தாலும், சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் போராடிய, அவர்கள் செய்த பணிகள், அவருடைய போராட்டங்களை எல்லாம் ஒரு போராட்டமாக கருதாததற்கு காரணம் இந்த பார்ப்பனிய கண்ணோட்டம். பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடியதுதான் ஒரு போராட்டம் என்று அதைத்தான் அங்கீகரிக்கிற போக்கு இருப்பதை நாம் ஆய்வு செய்தால்தான் நாம் இந்த போராட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஏகாதிபத்திய எதிர்ப்பை கடந்து மனிதகுல வரலாறு முழுவதிலும் பல வகையான சாதி எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதிலே மிக தீவிரமாக சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் பல வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டங்கள், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த சமர் இதை பெரிய அளவிலே யாரும் விவாதிப்பதில்லை. இதன் பின்னாலே, இந்த வரலாற்றின் பின்னாலே பிரிட்டிஷ் ஆட்சி என்பதுதான் அது உருவாக்கிய ஒரு புதிய சனநாயக விழிப்புணர்ச்சியின் ஒரு சூழலில்தான் பூலேக்களின் தோற்றம் சாத்தியமானது என்பது ஒரு அடிப்படையான உண்மை. பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததுக்கு பின்னால் தான்
இந்த சாவித்திரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே போன்றவர்களுடைய போராட்டம் என்பது ஒரு சாத்தியமாயிருக்கிறது. இல்லை என்றால் அதனால் வரையிலும் பார்ப்பனியம் மிக தீவிரமாக ஒடுக்கி கொண்டிருந்த ஒரு காலம் நீடித்துக் கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகுதான் ஒரு தளர்ச்சி ஏற்பட்டு ஒரு கல்வி என்பது அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைப்பதற்கு வழி ஏற்பட்டது என்றால் அந்த வழியை உருவாக்கியவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியால் ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வின் காரணமாக தான் பூலே தம்பதியர்கள் தோற்றம் சாத்தியமாயிற்று. அவர்கள்தான் அன்றைக்கு இந்த விடுதலை போராட்டம் என்று சொல்லுகிற போராட்டத்தின் ஊடாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கல்வி உரிமைக்காக அவர்கள் போராடினார்கள். பார்ப்பனியத்தை ஒரு பின்னடைவுக்கு ஆட்படுத்தியிருந்த பிரிட்டிஷ் ஆட்சியில்தான் தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு கல்வி சுதந்திரம் கிடைத்ததென்றால் அது அடிப்படையிலே அது பூலே தம்பதியினர், சாவித்திரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே அவர்களுக்கு தான் அந்த புகழ் போய் சேரும். அவர்கள்தான் கல்வி விடுதலையின் மூலமாக பார்ப்பனியத்திலிருந்து, சாதி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்கிற கூரை மிக நுட்பமாக கைப்பற்றினான். ஜாதி பாகுபாட்டிற்கு உட்பட்டிருந்த, பலியாகி கொண்டிருந்த மக்களினுடைய ஒரு விடுதலையை, ஒரு சுதந்திரத்தை கல்வி கதவுகளின் மூலமாக, கல்வியின் விடுதலை ஆற்றலின் மூலமாக திறந்து விடுகிற மிக முக்கியமான ஒரு பணியை அவர்கள் செய்தார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக புதிய சமூக அற மதிப்பீடுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு கல்வியை தர வேண்டும் என்று தொடர்ந்து பூலே தம்பதியினர் வற்புறுத்தினார்கள். 1883 ஒரு கல்வி சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அன்றைக்கு ஆணையரிடம் பூலே ஒரு மனுவை அளித்தார். கல்வி பயில்வதற்கான உரிமை தாழ்த்தப்பட்ட சாதி மக்களுக்கு திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது என்கிற ஒரு இயல்பமை, ஒரு யதார்த்தத்தை அவர் அந்த மனுவிலே வலியுறுத்தியிருந்தார். பார்ப்பனிய அறிவு சர்வாதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்த முதல் நபர் பூலேதான். அனைத்து மக்களுக்கும் கல்வி கற்றுத்தர வேண்டும் என்பதை ஒரு இயக்கமாக முன்னெடுத்தவர்கள் அவர்கள்தான். அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடுவிலே, மத்தியிலே ஒரு புதிய விழிப்புணர்ச்சியை அவர்கள்தான் கொண்டு வந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. பூலே, ஜோதிராவ் பூலேவின் வழியாக சாவித்திரிபாய் பூலே ஒரு கல்வியை கற்றுக்கொண்டார். ஜோதிராவ் தான் சாவித்திரிபாய்க்கு பலவற்றை அவர் எடுத்துச் சொன்னார், சுயமரியாதை ஊட்டினார். பூலேவை வழிகாட்டியாக கொண்டு சாவித்திரிபாய் அன்றைக்கு சமூக அநீதியை எதிர்த்து அவர் போராடி கொண்டிருந்தார். கொடிய சாதி முறைக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலாக இருந்த ஒரு காலத்தில் இவர்கள்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒருவராக ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் நாம் மகாத்மா என்று நாம் காந்தியடிகளை சொல்லுகிறோம். காந்தியடிகள் அவர் ஒரு பழமைவாதத்தை அவர் ஆதரித்தவர். தொடர்ந்து அவர் அந்த பழமைவாதத்தை பாதுகாத்து வந்தவர். ஆனால் சாவித்திரிபாய் பூலே அவர் ஒரு முற்போக்காளராக இருந்தார். பழைய
பழைய பழைய சட்டத்திட்டங்கள், பழமைக்கு அவர் கட்டுப்படாத ஒரு முற்போக்காளராக இருந்தார். அவர்தான் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு அசலான விடுதலைக்கு கல்வியை அடிப்படையாக வைத்து அவர் பணியாற்றினார். மகாத்மா காந்தி என்று நாம் சொல்லுகிறோமே, அவருடைய கண்ணோட்டமும் சாவித்திரிபாய் பூலே அந்த தம்பதியினருடைய கண்ணோட்டமும் ஒரு எதிரெதிர் கண்ணோட்டமாக அன்றைக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் பார்ப்பனியத்தாலே தீங்கிழைக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவர்கள் மிக தீவிரமாக வந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நடைமுறையில் ஒரு வேறுபட்ட சிந்தனை கொண்ட சாவித்திரிபாய் பூலே பார்ப்பனர்கள்தான் பார்ப்பனியத்தை நடைமுறைப்படுத்தி தீங்கு இழைக்கிற பார்ப்பனர்கள்தான் வலிமையான எதிரிகள் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுத்திருந்தாலும் கூட நடைமுறையிலே அவர்கள் செய்த சில முக்கியமான சம்பவங்கள், நிகழ்வுகள் நாம் வந்து அதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. 1868 சாவித்திரிபாய் பூலே ஒரு சிகிச்சை மேற்கொள்வதற்காக பூனாவிலிருந்து கண்டலாவில் நைகான் என்கிற ஒரு ஊருக்கு, தன்னுடைய தாய் வீட்டிற்கு சாவித்திரிபாய் வருகிறார். அங்கே ஒரு பார்ப்பன இளைஞன் இருக்கிறான். மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்துகிற கணேஷ் என்கிற ஒரு பார்ப்பன இளைஞன் இருக்கிறான். அவனுக்கும் தலித் சமூகத்தை சார்ந்த மகர் என்று சொல்லுகிற அதிலே ஒரு உட்பிரிவு சார்ந்த சர்ஜா என்கிற ஒரு பெண்ணும் காதல் வயப்படுகிறார்கள். ஆனால் ஒரு பார்ப்பன இளைஞனும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் காதலித்தால் அதை எப்படி ஒத்துக்கொள்வார்கள்? இன்றைக்கும் கூட, இன்றைய தேதி வரையிலும் மிக மோசமான சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே தன் வாழ்நாள் முழுக்க சாதி ஒழிவதற்கு போராடிய பெரியார் வாழ்ந்த இந்த நிலத்திலும் இன்றைக்கும் சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கிறது. அதற்கு ஒரு தனிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பெரியாரிய உணர்வாளர்கள், இடதுசாரிகள் எல்லோரும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அம்பேத்கரிஸ்டுகள் எல்லாரும் போராடுறோம். ஆனால் சாவித்திரிபாய் காலத்திலே ஒரு பார்ப்பன இளைஞனும் சர்ஜா என்கிற மகர் சாதியை சார்ந்த ஒரு பெண்ணும் காதல் வயப்படுகிறார்கள். இது வந்து ஒரு பாவம் என்று கருதப்படும். பாவம் என்று கருதப்படுகிறது. இந்த காதலை ஒரு பாவம் என்று கருதுகிறார்கள். அப்படி காதலிக்க முடியாது. பாவம்னு சொல்றது ஒரு பார்ப்பனிய சிந்தனை. அது ஒரு பாவச் செயலாகவே பார்ப்பது. ஒரு தலித் பெண்ணை, ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு பார்ப்பனர், ஒரு பாப்பான் ஒரு இரவு நேரத்திலே மறைவிலே அவளை அழைத்து கொண்டு போய் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் காதல் உறவு கொள்வது என்பது ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்று. எனவே இந்த பார்ப்பனிய கிராம கட்டமைப்பில், பார்ப்பனியத்தால் கட்டமைக்கப்பட்ட அந்த கிராமப்புற பகுதியில் இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை, இந்த காதல் செய்தியை அறிந்த கிராம மக்கள் மிக கடுமையான கலவரத்தை, மிகப்பெரிய அமளியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அப்பொழுது இந்த சம்பவம், இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் இந்த கிராமத்திலே தொடர்ந்து ஒரு சாதிய, ஒரு சமத்துவம் வந்துவிடும். இது இப்படி வரக்கூடாது. நாம் முன் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பதன் மூலம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது என்று
நடப்பதற்கு கூட அச்சப்பட வேண்டும், நடக்கவே கூடாது என்று கிராம மக்கள் முடிவெடுக்கிறார்கள். இந்த சூழலிலே சாவுத்திரிபாய் பூலே இதை பார்த்து இதை கேள்விப்படுகிறார். அவர் அந்த கிராமத்திற்கு விரைந்து போகிறார். ஆத்திரத்தில் இருந்த கிராம மக்கள் அந்த காதல் ஜோடியை சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள். எந்த ஆதரவுமே இல்லாமல் அந்த காதல் இணையர்கள், ஜோடிகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகத்திலே மரண பயம் ஏற்படுகிறது. அதை சாவுத்திரிபாய் வந்து பார்க்கிறார். பழிவாங்கும் உணர்ச்சியோடு அந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. நாம போய் நியாயத்தை சொன்னா அவர்கள் எப்படி ஏற்பார்கள் என்கிற ஒரு அச்சம் நம்முடைய சாவுத்திரிபாய் பூலேவுக்கு ஏற்படுகிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், சார் நாம வந்து பேசினா எந்த பலனும் வராது என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே போய், எப்பா இந்த காதல் ஜோடியை நீங்க கொன்னுட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில நீங்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அப்ப அது உங்களுக்கு சிக்கலா போயிடும். நீங்க வந்து நீதிமன்றம், சிறைன்னு வந்து அலைய வேண்டியது இருக்கும், சிறைக்குள்ள போயிடுவீங்க, தலைப்படுத்தப்படுவீங்க என்று சாவுத்திரிபாய் அவர்களை அச்சுறுத்துகிறார், தந்திரமாக பேசுகிறார். அப்படி பேசியவுடன் அந்த கிராம மக்கள், கொதித்துக் கொண்டிருந்த அந்த கும்பல் அதை புரிந்து கொண்டு அந்த திட்டத்தை கைவிடுகிறது. அவர்கள் அங்கிருந்து கலைந்து போய்விடுகிறார்கள். காதல் இணையர்கள், ஜோடிகள் தனியே அங்கே தனித்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் போது சாவுத்திரிபாய் தன்னுடைய பூனாவில் இருந்த தன்னுடைய கணவருக்கு இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டு அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர் ஒரு கடிதம் அங்கே அனுப்புகிறார். இப்படி ஒரு துணிச்சலான ஒரு செயல் வீரராக பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த சாவுத்திரிபாய் பூலே ஒரு அளவற்ற துணிச்சலும் பற்றுறுதியும் கொண்டுதான் இது போன்ற ஆபத்தான நிகழ்வுகளிலே தலையிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்படி தனிப்பட்ட வகையிலும் ஒரு நேர்மையாளராக, சமூகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பிரிக்க முடியாத ஒரு போராளியாக சாவுத்திரிபாய் வந்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் நினைத்திருந்தால் அந்த மகர்சாதி பெண்ணை காப்பாற்றிவிட்டு அந்த பார்ப்பன இளைஞனை அப்படியே விட்டுவிட்டு அவர் போயிருக்க முடியும். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. இப்படி ஒரு சாதிய ஆணவ நிகழ்வை எதிர்த்து போராடிய சாவுத்திரிபாய் மிக முக்கியமான ஒருவர் நான் சொன்னேன். அதை கடந்து இன்னும் அவர் வாழ்க்கையிலே பல சம்பவங்கள், மிக முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது, நிகழ்வுகள் இருக்கிறது. 1875-76 மேற்கு மராட்டியத்தில், மேற்கு ராஷ்டிரத்திலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. உணவுக்கும் குடிநீருக்கும் மக்கள் வந்து பரிதவிக்கிறார்கள், மாண்டு போகிறார்கள், கால்நடைகள் எல்லாம் அழிந்து போகிறது. இந்த அவலத்திற்கு மத்தியிலே உணவும் உதவியும் மிக தேவையாக இருந்த அந்த ஏழை மக்களை பேராசை கொண்ட, பணத்தாசை கொண்ட கந்துவட்டி கும்பல்கள், கந்துவட்டிக்காரர்கள் அவர்கள் வட்டிக்கு விட்டு முடிந்த அளவு அவர்களை சுரண்ட பார்க்கிறார்கள். சாவுத்திரிபாய் பூலே தன்னுடைய கணவர் நிறுவிய சத்திய சோதக் ஊழியர்கள் சங்கத்தின் வழியாக அவர் பல்வேறு நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அப்படி வரும்பொழுது இந்த நிகழ்வை அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த மக்களை கந்துவட்டி கும்பலிடமிருந்து, அழிவிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஆள் திரட்டி கொண்டு போயெல்லாம் கந்துவட்டிக்காரர்களை முறியடிக்க முடியாது, அது பெரிய சிக்கலிலே போய் முடியும். எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கந்துவட்டி கும்பலுக்கு எதிராக
என்ன செய்கிறார் என்றால், இவர் ஒரு பக்கத்திலே இந்த கந்துவட்டி கும்பலுக்கு எதிராக தன்னுடைய ஊழியர்கள் போய் போராடும் போது அங்க இருக்கிற அதிகாரிகள் குற்றம் சுமத்தி அந்த ஊழியர்களை கைது செய்கிறார்கள். அப்பொழுது இதை எதிர்த்து சாவித்திரிபாய் பூலே தன்னுடைய தலைமையிலே ஒரு குழுவை அழைத்து கொண்டு கலெக்டர், மாவட்ட ஆட்சியரை போய் சந்திக்கிறார். காவல்துறை எப்படி அத்துமீறி நடக்கிறது என்கிற ஒரு செய்தியையும் இந்த சாவித்திரிபாய் பூலே மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறார். காவல்துறையினுடைய அத்துமீறலை குறித்து, கந்துவெட்டிக்காரர்களின் கொடுமைகளை குறித்தும் அவர் ஆட்சியரிடம் அதையெல்லாம் விவரித்து சொல்லுகிறார். அவருடைய நேர்மையான பேச்சை கேட்டு மனம் நெகிழ்ந்த கலெக்டர் ஆட்சியர் காவலர்களை கண்டித்தது மட்டுமில்லாமல் அந்த சத்திய சோதக ஊழியர்களை விடுவிக்கும்படியும் அவர் உத்தரவிடுகிறார். இப்படி தன்னுடைய துணிச்சலான பணியிலே சாவித்திரிபாய் பூலே தொடர்ந்து அவர் மக்களுக்கான பணியை அவர் தொடர்ந்து தன் கணவனுடைய மரணத்துக்கு பின்னாலும் அவர் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மாற்று வரலாற்றை முன்வைக்கிறவர்கள் தான், அடித்தட்டு வரலாறை பேசுகிறவர்கள் தான், பார்ப்பனிய நீக்கம் செய்து ஒரு உண்மையான வரலாற்றை பேசுகிறவர்கள் தான் இந்த சாவித்திரிபாய் பூலேவை பற்றி, ஜோதிராவ் பூலேவை பற்றி எல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு தேசிய வாழ்க்கை என்கிற ஒரு வரலாற்று நீரோட்டத்திலிருந்து மிக மோசடியாக ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைப்பது என்பது மிக மோசடியான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு ஆசிரியர் தினம் நாம் கொண்டாடுகிறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அவருடைய அந்த நாளில்தான் நாம் ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோம். நான் ஆசிரியர் தினம் கொண்டாடும் போதெல்லாம் என்னுடைய மாணவர்களை பார்த்து நான் அடிக்கடி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பதுண்டு. ராதாகிருஷ்ணனுக்கும் ஆசிரியர் தினத்துக்கும் என்னையா சம்பந்தம் என்று நான் கேட்பேன். அவர்கள் முழித்துக் கொண்டிருப்பார்கள். உள்ளபடியே ஆசிரியர் தினம் கொண்டாட வேண்டும் என்றால் சாவித்திரிபாய் பூலே பேரில் தான் நாம் ஆசிரியர் தினத்தை கொண்டாட வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு முகநூல் பதிவை பார்த்தேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பெண்ணாசிரியர்களுக்கு சாவித்திரிபாய் பூலே பேரிலே விருது தரப்போவதாக ஒரு செய்தி முகநூலிலே நான் பார்த்தேன். எனக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. இப்படி சாவித்திரிபாய் பூலேவை நினைவுகூரும், அவருடைய பணிகளை நினைவுகூரும் வகையிலே இப்படியான விருதுகள் அறிவிக்கப்படுவது என்பது அவரை ஒரு மறுபரிசீலனை செய்வதற்கு, அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவமாக, ஒரு வரலாறாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் நடத்திய சமூக நீதி போராட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. அன்ற காலத்தில், சாவித்திரிபாய் காலத்திலே கைம்பெண்களுடைய முடியை மலித்து விடுகிற ஒரு கொடிய வழக்கம் இருந்திருக்கிறது. அப்படி மொட்டையடித்து முடியெல்லாம் மலித்து அவர்களை மூளையிலே ஒடுக்கி வைக்கிற பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எதிராக முடியை வெட்டக்கூடிய அந்த தொழிலாளிகளிடம் போய் பேசி, இனிமேல் கைம்பெண்களுக்கு, விதவைகளுக்கு நாங்கள் மொட்டையடிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அவர்களை கன்வென்ஸ் செய்து அவர்களிடமிருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு போராட்டத்தை, ஒரு சமூக நீதி போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார் என்பது மிக அடிப்படையான செய்தியாக இருக்கிறது. 1863 சிசு கொலையை தடுப்பதற்கான ஒரு இயக்கத்தை நடத்தியவர் நம்முடைய சாவித்திரிபாய் பூலே அவர்கள். நான் சொன்னது போல 76 கொடிய பஞ்சங்களுக்கு எதிராக ஊர் ஊராக சென்று
52 இடங்களிலே உறைவிடமும் உணவு கூடத்தையும் அவர் அமைத்திருக்கிறார். 1890 பிளேக் நோய் பரவுகிறது. இதை நான் ஏற்கனவே இந்த ஒரு சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் போது நான் இதையெல்லாம் தொட்டு காட்டினேன். இப்படி பிளேக் நோய் பரவும் போது கொத்து கொத்தாக அன்றைக்கு பலரும் மடிந்திருக்கிறார்கள். ஆங்கில அரசு ஆணையிட்ட போதும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் பார்க்க அன்றைக்கு மருத்துவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அந்த சூழலில் தான் தன்னுடைய வளர்ப்பு மகனும் மருத்துவருமான யஸ்வந்த்ராவோடு இணைந்து மருத்துவம் பார்த்தவர்கள் இந்த பூலே தம்பதியினர். நோய் தொற்றுக்கு ஆளாயிருந்த ஒரு சிறுவனை தன் தோளிலே சுமந்து வந்து மருத்துவம் பார்த்த ஜோதிராவை பிளேக் நோய் பரவிய காலத்திலே தன் தோளில் சுமந்து வந்து மருத்துவம் பார்த்த ஜோதிராவை நோய் தொற்றால் அப்படி அவர் தோளிலே தூக்கி வந்ததினாலே அந்த நோய் தொற்றுக்கு அவர் ஆளாகி அவர் மரணமடைந்தது என்பது ஒரு மிக 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 வருந்தத்தக்க ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி தன் கணவரோடு இணைந்து அவர் போராடி இறுதியிலே பிளேக் நோயால் இறந்து போன தன்னுடைய கணவருக்கே இறுதி சடங்கு செய்தவர் நம்முடைய சாவித்திரிபாய் பூலே. ஏனென்றால் பெண்கள் கொல்லி வைக்க முடியாது, அவர்கள் அந்த இடுகாட்டிற்கு வர முடியாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஒதுக்கி வைத்திருந்த ஒரு காலச்சூழலில் தன்னுடைய கணவருக்கு மனைவியாக ஒரு பெண்ணாக இருந்து கொல்லி வைத்தது மட்டுமல்லாமல் இறுதிச் சடங்குகளையும் அவர் செய்தார். அப்படி செய்து தன்னுடைய கணவர் தொடங்கிய சத்தியஜோதக் சமாஜ் என்கிற அமைப்பையும் நிறுவி அவர் தொடர்ந்து தன்னுடைய பணிகளையும் அவர் செய்து வந்தார். சாவித்திரிபாய் பூலே ஒரு நல்ல கவிஞர். இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. ஒரு நல்ல கவிஞர். அவருடைய கவிதைகளை நாம் படித்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெற வேண்டும், பார்ப்பனியத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆங்கில வழி கல்வியை, ஆங்கில அன்னையினே ஒரு கவிதை பாடுறார், ஆங்கிலத்தின் வழியாக இந்த சமூகத்தினுடைய நவீனமான பலவற்றை அவர்கள் அடைய வேண்டும் என்பதான பொருளிலே பல கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். காவியா பூலே, பவன் காஷி சுபோத் ரத்னாகர் போன்ற நூல்களை எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார். 1852 ஆங்கில அரசு சிறந்த ஆசிரியர் விருது தந்தது. 1998 சாவித்திரிபாய் நினைவு நூற்றாண்டில் பெண் கல்வியை தொடங்கிய 150வது ஆண்டு இந்திய அரசு ஒரு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது. 2015 பூனே பல்கலைக்கழகம் இவருடைய பெயரை சூட்டியதுங்கிற குறிப்பெல்லாம் நாம் பார்க்கிறோம். பெண் கல்வி, சமூக சீர்திருத்த பணிகளில் இந்திய பெண்களில் எழுச்சி முகமாக திகழக்கூடிய சாவித்திரிபாய் பூலே பிறந்த ஜனவரி 3ஆம் தேதியை பெண் ஆசிரியர் தினம் என்று நாம் அறிவித்து கொண்டாடுவது என்பதுதான் பொது வாழ்வில் பெண்களை ஈர்க்கும் ஒரு அறிவிப்பாக இருக்கும் என்கிற செய்தியை நாம் முன்வைக்கலாம். முனைவர் பட்ட ஆய்வு செய்கின்ற பெண்களின் எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்று திகழும் தமிழ்நாட்டில் இதற்கான அரசாணை வெளியிடுவதும் உரிமையும் பெருமையுமான செயலாக இருக்கும் என்று நம்முடைய தோழர் முத்துநிலவன் அவர்கள் தன்னுடைய கட்டுரைகளிலே குறிப்பிடுகிறார். இப்படி சாவித்திரிபாய் பூலேனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் கவிஞராக, ஒரு பெண் ஆசிரியராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி தந்த, படித்தாலே பாவம், படிக்கக்கூடாது, அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது, அப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியராக போகக்கூடாது என்று சாவித்திரிபாய் பூலே ஒவ்வொரு நாளும் அவர் பள்ளிக்கு போகும்போது அவர் மீது கற்களையும்
மலத்தையும் வீசி அவரை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு அவமானங்களை, தாக்குதல்களை எல்லாம் எதிர்கொண்டுதான் சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் இந்த நாட்டிலே, இந்தியாவிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பணியை செய்திருக்கிறார்கள். இப்படி கல்வி வெளிச்சம் பெற்று ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு தீர்வை தந்த சாவித்திரிபாய் பூலேவை நாம் போற்ற வேண்டும். பெண் ஆசிரியர் தினம் என்கிற ஒரு தினத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற அளவிலே என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களை பற்றி நிறைய விரிவாக பேசுவதற்கு இந்த நூலில் இருக்கிற தரவுகள் இன்னும் இன்னும் பேசுவதற்கு வாய்ப்பை நமக்கு அளிக்கிறது என்றாலும் கூட நாம் இத்தோடு இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஐயம் ஏற்பட்டால் நீங்கள் சொல்லலாம். நானே இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த நூலை படித்து இந்த செய்திகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அறிந்த செய்திகளை நீங்கள் நான் பேசியதிலிருந்து கேட்டால் என்னால் இயன்ற அளவுக்கு அப்படி சொல்ல முடியும். எனவே இந்த வாய்ப்பை அளித்த திணை அமெரிக்க சங்கத்திற்கும், என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த இளமாறன் பெருமாள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.